சிந்தூரபுரி ராஜ்யத்தை வீராங்கன்கிற மன்னன் ஆண்டு வந்தா. அவன் கவிதைகளை ரொம்பவுமே ரசிப்பவன். ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு தன்னுடைய சபையில நாடெங்கும் உள்ள கவிஞர்களை வரவழைத்து கவிதை பாட சொல்லி கேட்டு ரசித்து வந்தான். நல்ல கவிதைகளை இயற்றுபவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதும் உண்டு. பரிசுக்குரிய கவிதைகளை தேர்ந்தெடுக்க தன்னுடைய ஆஸ்தான கவிஞர்களையும் அருகே அமர்த்திட்டு அவர்களுடைய கருத்தை கேட்டு அதன்படி பரிசளித்து வந்தான். நல்ல கவிஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் பெற்றா தங்களுடைய பதவிக்கும் புகழுக்கும் பங்கம் விளையுமேங்கிற பயத்தினால ஆஸ்தான கவிஞர்கள் உண்மையான திறமைசாலிகளை பரிந்துரைப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்தான கவிஞர்கள் தேர்வு செய்யற கவிதைகள் மன்னனுக்கு திருப்தியை கொடுக்கல. அதை பற்றி முதல் மந்திரி கிட்ட உரையாடியப்ப அவரும், பிரபு, தாங்கள் கொடுக்கிற பரிசுகளை பெறவே பலரும் கவிஞர்கள்ங்கிற பெயர்ல வராங்கன்னு சொன்னாரு. வழக்குப்படி அந்த ஆண்டும் கவிதை போட்டியுடைய முடிவுகளில் திருப்தி அடையாத மன்னன் தற்செயலா தனது ராணி கிட்ட அதை பற்றி சொன்னான். வர வர நாட்டில் கவிதைகளை ஏற்ற திறமை குறைந்துட்டே வருது, நல்ல கவிஞர்களே தற்சமயம் யாரும் இல்லைன்னு சொன்னான். அதை கேட்ட ராணியோ, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சூரியன் உதிக்கிறான், அவனுடைய ஒளி இதுவரைக்கும் குறைந்ததில்லை. அது போலத்தான் சிறந்த கவிஞர்கள் எந்த காலத்திலுமே இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க, ஆனா அவங்கள நம்மால அறிய முடியவில்லைன்னு சொன்னான். அவ சொல்றத கேட்ட மன்னன் ரொம்ப ஆச்சரியமா, ராணி, நீ எப்ப இவ்வளவு அழகான உவமைகளோட பேச கற்றுக்கொண்டாயின்னு கேட்டா. ராணி அதுக்கு வெட்கத்தோட, பிரபு, அந்த பெருமைக்குரியவ நான் இல்லை, ஏன்னா இந்த வார்த்தைகளை நம்முடைய சமையல்காரி நீலா சொல்ல கேட்டேன்னு சொன்னான். மன்னனோட ஆச்சரியம் இன்னும் அதிகரிச்சுது. ராணி, என்னால நம்பவே முடியலையே, சமையல்காரி நீலா எப்ப இவ்வளவு அழகான கவிதை நயம் பொருந்திய வார்த்தைகளை கற்றுக்கொண்டா? பிரபு, நாளுக்கு நாள் என்னுடைய அழகு குறைவது போல தெரிகிறதுன்னு நீலா கிட்ட சொன்னேன். அதுக்கு அவள் பதில் சொல்ல மேன்மேலும் பேசிட்டே போகும்போது அவளுடைய கவிதை நயம் பொருந்திய வார்த்தைகளை கேட்க நேரிட்டுச்சு. அவளையே நேரில் அழைக்கிறேன்னு ராணி சொன்னான். சமையல்காரி நீலா மன்னனுக்கு முன்னாடி வந்தா. மன்னனுடைய பாராட்டுகளை கேட்ட நீலா வெட்கத்துல தலை குடிந்து, மகாராஜா, சேற்றுல செந்தாமரை மலர்ந்தாலும் சேற்றுக்கு அது சொந்தமாகாது. அதே போல பிரம்மாவின் ஆசனமா தாமரை இருந்தாலும் அதால படைப்பாளியாக முடியாது. அதுபோல நான் பேசுற வார்த்தைகள் வேறு ஒருவரிடமிருந்து கற்றவைன்னு சொன்னான். ஓ, யாரு அவர்னு மன்னன் கேட்க நீலா அதுக்கு, மகாராஜா, அவர் ஒரு ஏழை கவிஞர், அவருடைய பெயர் கவிமணி, என்னுடைய வீட்டில் தான் விருந்தாளியா ஒரு மாதமா தங்கி இருக்காரு, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதைத்தான் நான் சொல்லறேன்னு சொன்னான். அப்படியா? அப்படிப்பட்ட சிறந்த கவிஞரை நான் உடனே காண வேண்டுமே, அவரை உடனே அரண்மனைக்கு வர சொல்லுன்னு மன்னன் கட்டளையிட்டான். இதை நீலா போய் கவிமணி கிட்ட சொன்னதும், என்னுடைய செவிகளால் எப்போது நடக்க முடியுமோ அப்போது வருவேன் என்று கூறுன்னு சொன்னாரு. இதை நீலா மன்னன் கிட்ட சொன்னதும் மன்னனுக்கு கவிமணி கூறியதன் பொருள் விளங்குச்சு. தான் வந்து மன்னனை சந்திக்க முடியாதுன்னு, மன்னன் தான் அவரை நாடி செல்ல வேண்டும்னு தன்னுடைய குறிப்பால உணர்த்துகிறார்னு மன்னன் புரிஞ்சுட்டான். சரி நீலா, நான் எப்ப அவரை தனியா உன்னுடைய வீட்டில் வந்து சந்திக்க முடியும்னு கேட்டுவான்னு சொன்னான் மன்னன். நீலா உடனே கவிஞரை நாடி போய் மன்னன் பார்க்க விரும்புவதை சொன்னான். அதுக்கு கவிமணி, நான் பகல்ல கவிதை எழுதுற, இரவுல என்னுடைய கவிதைகளை ரசிப்பவர்களோடு அமர்ந்து உரையாடுற, அதனால என்னுடைய ரசிகரா என்னை சந்திக்கலாம்னு சொன்னாரு. இதை வந்து நீலா மன்னன் கிட்ட சொன்னதும் மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கவிஞர் தன்னை என்னென்ன நினைச்சிட்டு இருக்காரு, அவரு என்ன நாளைக்கு சபையில வந்து சந்திக்கணும், இது என்னுடைய கட்டளைன்னு சொன்னாரு. சற்று நேரத்துல கவிமணியை சந்திச்சு மீண்ட நீலா, மகாராஜா, அதிகாரத்துக்கெல்லாம் அவர் அடிபணிய மாட்டாராம், தாங்கள் தர தண்டனையை பத்தி அவருக்கு கவலை இல்லையாம்னு சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு பதில சற்றும் எதிர்பாராத மன்னன் சில கணங்கள் திகைச்சு நின்னான். ஆனாலும் அப்படிப்பட்ட கவிஞனை சந்தித்தே ஆக வேண்டும்ங்கிற ஆர்வத்தோட அன்னைக்கு இரவு யாருக்கிட்டவும் சொல்லாம மாறு வேடம் அணிந்து மன்னன் நீலாவுடைய வீட்டுக்கு போனான். அங்க அந்த ஏழை கவிஞன் கவிமணி தன்னுடைய ரசிகர்கள் புடைசூழ அமர்ந்து தன்னுடைய கவிதைகளை அவங்களுக்கு படிச்சு காட்டிட்டு இருந்தான். மன்னன் கவிமணியுடைய கவிதைகளை உன்னிப்பா கேட்டான். அவ்வளவு சிறந்த கவிதைகளை மன்னன் அது வரைக்கும் கேட்டதே இல்லை. கவிமணியுடைய கவிதைகளை வெகுவா ரசித்த மன்னன் கடைசியா கவிமணி கிட்ட போய், கவிமணியே, நீங்க ஒரு சிறந்த கவிஞருங்கிறதுல சந்தேகமே இல்லை, நீங்க இந்த நாட்டு மன்னன் நடத்துற கவிதை போட்டியில ஏன் இதுவரைக்கும் கலந்துக்கவே இல்லைன்னு கேட்டான். கவிமணி அதுக்கு, மன்னன் தர பரிசுக்காக என்னுடைய புலமையை விற்க எனக்கு அவசியமில்லை, மன்னர் உண்மையான ரசிகராயிருந்தா அவரே என்னை தேடி வரட்டும்னு மிடுக்கோட பதில் கொடுத்தான். உடனே மன்னன், அவரால் உன்னை எப்படி தேடி வர முடியும், அவருக்கு ஏராளமான அலுவல்கள் இருக்கு, அவருக்கு நேரமே கிடையாதுன்னு சொன்னான். அதுக்கு கவிமணி, நேரமே இல்லாதவருக்கு என்னுடைய கவிதைகள் தேவையில்லைன்னு பதில் கொடுத்தான். இப்படி மிடுக்குடனும் கர்வத்துடனும் கவிமணி பதிலளித்த போதிலும் மன்னனுக்கு ஏனோ அவன் மேல கோபமே உண்டாகல. மறு வார்த்தை பேசாம அரண்மனைக்கு திரும்பின மன்னனுடைய மனசு அலைப்பாஞ்சுது.
ஏற்கனவே பல நாட்களா தன்னுடைய ஆஸ்தான கவிஞர்களுடைய பரிந்துரைகள் மீது கொண்டிருந்த சந்தேகம் மன்னனுக்கு வலுத்தது. மறுநாள் சபை கூடியதோ மன்னன் தன்னுடைய முதல் மந்திரியையோ ஆஸ்தான கவிஞர்களையும் கவிமணி தங்கி இருக்கிற நீலாவுடைய வீட்டுக்கு அன்னைக்கு இரவு மாறு வேடத்துல செல்லும்படியும் அவனுடைய கவிதைகளை கேட்டதுக்கு அப்புறமா அவர்களுடைய கருத்துக்களை தன்கிட்ட சொல்லும்படியாகவும் கட்டளையிட்டான். அதன்படியே எல்லோரும் அன்னைக்கு இரவு கவிமணியை நாடி மாறு வேடத்துல போனாங்க. மறுநாள் சபை கூடிச்சு. முதல் மந்திரி மன்னன் கிட்ட, அரசே, நீங்க சொன்னபடி நேத்திக்கு இரவு நாங்க கவிமணியுடைய கவிதைகளை கேட்டோம். ஆஸ்தான கவிஞர்களுடைய கருத்துப்படி அவனுடைய கவிதைகள் பொருளற்றவை. கவிதை நயம், எதுகை, மோனை, கருத்து எதுவுமே சரியா இல்லைன்னு சொன்னாரு. மன்னனுடைய சந்தேகம் உறுதியாச்சு. நிறுத்துங்கள் உங்கள் அபத்தமான பேச்சைன்னு மன்னன் சீறினா. நீங்க போனதுக்கு முதல் நாள் இரவு நானே கவிமணி கிட்ட போயிருந்தேன். என்ன அற்புதமான கவிதைகள் அவனுடையவை. ஆஸ்தான கவிஞர்களே, நீங்க எவ்வளவு மோசமான எண்ணமுடையவங்களா இருக்கீங்க. சிறந்த கவிஞர்கள் பலரை முளையிலேயே அழிச்சிட்டீங்க. சென்று விடுங்கள் இங்கிருந்துன்னு உரத்த குரல்ல சொன்னா மன்னன். இந்த செய்தி நாடெங்கும் பரவுச்சு. அன்னைக்கு இரவு மன்னன் அந்தப்புறத்தில் இருந்தப்ப நீலாவர்கிட்ட, அரசே, கவிமணி உங்களை சந்திக்க சம்மதிச்சிட்டாரு. நாளையே உங்களை இங்க தேடி வருவார்னு சொன்னான். அதை கேட்ட மன்னன், வேண்டாம் நீலா, அந்த மகா கவிஞன் என்ன நாடி வர வேண்டாம். நானே இன்னைக்கு இரவு அவரை நாடி போய் அழைக்கிறேன். அதுதான் மரியாதைன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, இந்த கவிமணியுடைய அகம்பாவத்தை பார்த்தாயா? ஒரு நாட்டு மன்னனையே எவ்வாறு அலைக்கழிச்சிருக்கான். ஒரு ஏழை கவிஞன் மன்னனை நாடி வருவதுதான் முறை. அதை விடுத்து கவிமணி மன்னனை நாடி வரேன்னு சொன்னப்ப மன்னன் ஏன் அதை மறுத்து தானே அவன்கிட்ட போய் அழைப்பதா சொன்னான்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, கவிமணி அகம்பாவம் கொண்டவன் இல்லை. உண்மையான படைப்பாளிகள் எப்பவும் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. கவிமணி ஒரு அற்புதமான கவிஞன். அவனுக்கு தன்னுடைய புலமை மீது கர்வம் இருந்தது உண்மையா இருந்தாலும் அது தவறல்ல. தவிர ஆஸ்தான கவிஞர்களுடைய சுயநல எண்ணங்களை நன்கு அறிந்திருந்தான். ஆனா அரண்மனையில மன்னன் ஆஸ்தான கவிஞர்களை கோபத்தோட கடிந்து கொண்ட செய்தி வெளியானதும் அவனுக்கு எல்லா உண்மைகளுமே புரிஞ்சுது. தான் கவிமணினா மன்னன் ஒரு ரசிகமணின்னு தெரிஞ்சுது. அதனாலதான் கடைசியில தானே மன்னனை நாடி வர ஒப்புக்கொண்டா. அதே போல கவிமணியுடைய கவிதைகளை வெகுவா ரசிச்ச மன்னன் அவனுடைய சுய அபிமானத்தோடு கூடிய மிடுக்கான வார்த்தைகளை கேட்டு அவன் மேல பெருமதிப்பு கொண்டா. அதனால மன்னன் கவிமணியை நாடி சென்றான்னு பதில் கொடுத்தான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.